இல்லை விஜய் இன்னைக்கு நிற்கிறாரா நிற்கலன்றது கன்ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் வேதாரண்யத்தை நிற்க போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்குது, மீன கிறிஸ்தவர் அதிகமாக இருக்குனால அங்கே நிற்க போகிறோம். நாங்கள் நேற்று ஆதவஜனா பெரம்பூரில் நிற்க போகிறாருன்றாரு. ஒருத்தர் ஆர்கே நகரில் நிற்க போகிறாங்க. டெய்லி ஒன்று சொல்லி காமெடி பண்ணுறாங்க. அது இன்றைக்கி ஒரு காமெடி வரும் சாயங்காலம். இப்போ வேலூரில் கூட்டம் நடக்க போகுது. சாயங்காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹாட் நியூஸ் கிடச்சிடும். ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போவார் விஜய். இப்போ சீமானுடைய வாக்கு வங்கியில் வேட்டு வைப்பதற்கு விஜய் வந்து விட்டார். அது உண்மை தானே? இப்போ நீங்கள் சீமான் அவர்களை ஒரு தெளிவில் நிறுத்தினாலும் விஜயை நிறுத்தினாலும் விஜய்க்கு தானே கூட்டம் வரும். சினிமா கவர்ச்சி இருக்குல்ல அவர்கிட்ட. அப்போ திருமானனுடைய ஓட்டு வங்கி, பட்டியல் நசுகர் ஓட்டு வங்கி விஜயனுடைய மிக மிக எழுச்சியான ஒரு பயணம் சொல்லுகிற விசிலடிச்சாங்குஞ்சிகள் தான் பாதி பேர் அங்கேயும் இருக்கான். சீமானன்ட்டு 40+ இருக்கவே மாட்டான். எல்லாம் விசிலடிச்சாங்குஞ்சி தான். என்ன தமிழ் தேசியம் பிடிக்கிற விசிலடிச்சாங்குஞ்சி. அதுக்கு வித்தியாசம் இல்லை. அவன் எதுவுமே 4 மணிலன்னா ஐயா என் பணம் இல்லை சார், என்ன விட்டுருங்க சார். சரிப்பா பார்த்துக்கலாமா, இது சட்டமன்றத்தில் ஐயா எனக்கு பணம் இல்லை. அப்போ ஒவ்வொரு முனையும் நீங்கள் ஒரு புது எலிகளை வைத்து டெஸ்ட் பண்ணுறீங்களா? குற்றம் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், திருச்சியில் மாற்றத்திற்கான மக்களுக்கான மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடை திரு சீமான் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு 2-3 விஷயத்தில் ரொம்ப ஒரு கொள்கை பிடிப்பு இருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம வரவேற்கணும். ஒன்று பெண்களுக்கு 50% கொடுப்பேன்னாரு. அது இனி வரையும் செஞ்சிட்ருக்காரு, வரவேற்கிறோம். இன்றைக்கி வரையும் நான் தனிச்சு தான் நிற்பேன், ஆனால் ஜெயிக்க மாட்டேன், தெரிஞ்சே நிற்பேன்னு சொல்லி கூட நிற்கிற எல்லா வேட்பாளர்களையும் முட்டா பீஸாக ஆக்கிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அரசியல்ன்றது உங்களுக்கு கொள்கைகளும் உங்களுடைய திட்டங்களையும் உங்கள் செயல்பாடுகளையும் நீங்கள் செயல்படுத்தணும்னா அதற்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாமல் ஒப்புக்கு சப்பானா ஒவ்வொரு எலெக்ஷனாக நின்று எலிகள் மாதிரி கூட்டத்தில் 234 பேரை நிற்க வச்சு எல்லா எலியிலும் அதிகமாக ஓட்டு எடுத்து இந்த எலி செத்துது, இந்த எலி கம்மியான ஓட்டு எழுதி செத்துதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தை இவர் அழிக்கிறாரோ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அது வருது தரக்கூடிய செய்தி தானே. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள்லாம் கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனால் நான் தேர்தலில் 2 முறை நின்றுருக்கேன், எனக்கு தேர்தலை பற்றி ஓரளவுக்கு தெரியும். மினிமமாக அவங்க சில விஷயங்களை செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. மினிமமாக என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினர்னா இன்றைக்கி சட்டமன்ற வேட்பாளர் 30-40 லட்சம் வரை செலவு பண்ணலான்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த 30 லட்சம் 40 லட்சம் தேர்தல் கமிஷன் ஏன் சொல்லியிருக்குன்னா, அவர்களுக்கு வாகன செலவு, அவர்களுக்கு சாப்பாடு செலவு, சுண்டு பிரசுரங்கள், போஸ்டர்ஸு, பேனர்ஸு, இன்னும் கூட வர ஆட்களுக்கான சம்பளம், இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு பூத் கமிட்டியில் உட்கார வச்சிங்கன்னா அவங்களுக்கு மினிமமாக ஒரு 100 பூத் இருக்குன்னா ஒரு பூத்துக்கு அவனுக்கு 5000 கொடுத்தா அதுவே 5 லட்ச ரூபா வந்துருச்சா? சும்மா வாய்மொழியாக சொல்கிறேன். அப்போ மினிமமாக அவங்க எவ்வளோ தான் கம்மியாக செலவு பண்ணால் கூட ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் நிற்கிறவங்க ஒரு 30-35 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணியே ஆகணும். அப்போ நிற்கிறவங்க யாருமே பெருங்கொண்ட கோடீஸ்வரர் யாருமே கிடையாது. நிற்கிற ஒரு சாமானியனை தான் நிற்க வைக்கிறார். அப்போ கண்ணுக்கு தெரிந்தே அவர்கள் நாங்கள் சட்டமன்ற வேட்பாளர்ன்ற ஒரு பெருமைக்காக 30 லட்சம் 40 லட்சத்தை அழிப்பது மிகப்பெரிய வருந்து தரக்கூடிய செய்தி. அதை தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் விழிப்படையணும். நாம் அரசியல் களத்துக்கு எதுக்கு வந்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு தான் வந்தோம். அதிகாரத்தை கைப்பற்றினாதான் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும். இப்போ சீமான் அவர்கள் நிறைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொல்கிறார். அதெல்லாம் இங்கே நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. அது உள்ளே வரவில்லை. ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை வேணும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வேணும்னா நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும். எலெக்ஷனில் நின்னீங்கன்னா ஜெயிக்கணும். ஜெயிச்சு பெரும்பான்மையாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் அதை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். இப்போ தமிழ்நாடு பேர் வைக்க முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிச்சு. அண்ணாதிரை பதவியேற்றோன்னா முதல் தீர்மானம் தமிழ்நாடு பேர் வைப்போம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். கலப்பு திருமணத்தை அனுமதிக்க மாட்டேன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அண்ணா என்ன பண்ணார்? அதிகாரத்தை கைப்படுத்தி கலப்பு திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை சொல்கிறார். அவர் சுயமரியாதை திருமணம் பண்ணால் இது நாங்கள் பெனிஃபிட் பண்ணி தருவோம்னு சொல்லி சட்டமாக்குறாரு. இப்போ சீமான் அவர்கள் சொல்கிறது எல்லாமே திட்டங்கள். மகிழ்ச்சி, தமிழ் தேசியத்தை நீங்கள் போராடுறீங்க, நம்ம மண்ணுக்காக, நம்மளுடைய தமிழுக்காக, நம் இனத்துக்காக, நம்மளுடைய மொழிக்காக போராடுறீங்க, வரவேற்கிறோம். அதெல்லாம் திட்டமாக இருக்குது. வெறும் திட்டத்தை வைத்தால் உங்களுடைய இன்னொரு டைப் ஆஃப் விசிலடிச்சாங்குச்சி கத்தும். ஆனால் அது சட்டமாகணும். அப்போ சட்டமாகனா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுக்கான டேஸ்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு வயது 60 தான் ஆகுது, இன்னொரு 6 வருஷம் பொறுத்துக்கலாம், 75 கூட நம்ம தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்கலாம். நீங்கள் டைம் எடுக்க ஒவ்வொரு தேர்தலையும் 40 பேரை நீங்கள் பலி கொள்கிறீர்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் 234 பேரை பலி செய்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40 பேர் பலி. இப்போ ஒன்றும் கிடையாது பாருங்கள். நாடாளுமன்றத்தில் நின்றவன் எவனுமே சட்டமன்றத்தில் நிற்க மாட்டான். சட்டமன்றத்தில் போன வாட்டி நின்றவன் இந்த வாட்டி நிற்க மாட்டான். ஏன்னா போன வாட்டி அவன் 35 லட்சம் 40 லட்சம் விட்டுருப்பான். அவன் எடுத்துமே நாடாளுமன்றம்னா ஐயா என் பணம் இல்லை சார், என்ன விட்டுருங்க சார். சரிப்பா பார்த்துக்கலாமா, இது சட்டமன்றத்தில் ஐயா எனக்கு பணம் இல்லை. அப்போ ஒவ்வொரு முனையும் நீங்கள் ஒரு புது எலிகளை வைத்து டெஸ்ட் பண்ணுறீங்களா? டெஸ்டிங் மாதிரி தானே அது. கண்ணுக்கு நேராக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியுது.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஜெயிச்சு வந்தாலும் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன்றதும் தெளிவாக சொல்கிறீங்க. நாங்கள் தனிச்சு தான் நிற்போம்னு சொல்கிறீங்க. அப்போ தனிச்சு நிற்போம்னா நீங்கள் எங்கே அடர்த்தியாக மிகப்பெரிய அளவில் செல்வாக்காக இருக்கீங்களோ அங்கேனாச்சு நிற்க வச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த உழைப்பை நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் அங்கே செலுத்தினாங்கன்னா கூட ஒரு 2 இடம் 3 இடம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சீமானனும் காரைக்குடியில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆனால் நம்ம 234 பேர் நிற்போன்னா இவர் சீமானனே 234 தொகுதி போக முடியாதே. 234 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணும், காரைக்குடியிலே ஒரு பிரச்சாரம் பண்ணுமே. அப்போ தெரிந்தே தன் மக்களை இவர் தேர்தல் களத்தில் பலியிடுகிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ரெண்டாவது யாருமே சிந்திக்காத தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்கன்னா யாருமே அதை ரசிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணம், இப்போ எந்திரன் ஒரு படம் வந்துச்சு, ரஜினிகாந்த் நடித்த படம். அந்த எந்திரன் 1 ஹிட் ஆகி ஓடி சூப்பராக ஓடிச்சு. எந்திரன் 2 அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஏன் 2 ஃப்ளாப் ஆச்சுன்னா, நீங்கள் மக்கள் பயன்படுத்துகிற, மக்கள் விரும்புகிற, மக்கள் அன்றாடம் உபயோகிக்கிற ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் மக்களே உண்மையில் வெறுப்படைவான். அதில் என்ன சொல்கிறான், செல்ஃபோன் டவர்லாம் அழி, செல்ஃபோன் எல்லாம் வெளியே. நீ செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க முடியுமா? இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக செல்ஃபோன் தயாரிக்கிற நாட்டில் நம்பர் 2 நம்ம இருக்கோம். உலகத்திலேயே டிஜிட்டலில் பரிமாணம் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கும். யூடியூப் பார்க்கறதுல நம்பர் 2 இடத்துல இருக்கும். யார்? டிஜிட்டல் வலைதளங்களில். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியலில் 6ஆம் விரலாக செல்ஃபோன் அங்கமாகிவிட்ட பிறகு அந்த எந்திரன் 2 படத்தில் செல்ஃபோனால் இவ்வளோ பிரச்சனை வருது, நீங்கள் செல்ஃபோன் அழிங்க, நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, டவர் சிட்டிக்குருவி சாயுது, அது சாகுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிவுரை நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை மக்களே ஏற்க தவறுறான், நிராகரிக்கிறான். இவனுக்கு வேலை இல்லை போடான்னு. ஏன்னா அவர் சொல்கிற வேலையை செல்ஃபோன் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா செல்ஃபோனை நீங்கள் இன்றியமையாத மாதிரி நம்ம கலந்துட்டோம். அதே மாதிரி தான் சீமானனுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு அரசியலில் திட்டங்கள் மட்டும் செயல்பட்டால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் அதை சட்டமாக்கணும். சட்டமாக்கணும், நீங்கள் அரசியலில் வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கான எந்த கோட்பாடு இல்லாமல் நானும் கச்சேரிக்கு போனேன்ட்டு ஒவ்வொரு முறையும் வேட்பாளர் நிற்க வைத்து அவர்கள் பொருளாதார நிலையை நீங்கள் அழிப்பது ஏற்புடையதில்லை. அதேமாதிரி எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படிலாம் அந்த பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டம் சதவீதம் கூட அவங்களுக்கு ஓட்டாக வரல அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது வெறும் நம்பர்ஸ் வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா சீமானனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் கட்சியை நடத்தி இன்னைக்கு 8% ஓட்டு தேர்தல் கமிஷனோட அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு. 30 லட்சம் பேர் வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை இப்போனா சீமானுக்கு, இப்போ சீமானுடைய வாக்கு வங்கியில் வேட்டு வைப்பதற்கு விஜய் வந்து விட்டார். அது உண்மை தானே? இப்போ நீங்கள் சீமான் அவர்களை ஒரு தெளிவு நிறுத்தினாலும் விஜயை நிறுத்தினாலும் விஜய்க்கு தானே கூட்டம் வரும். சினிமா கவர்ச்சி இருக்குல்ல அவர்கிட்ட. அப்போ அவருடைய பெரும்பான்மை வாக்கு சேவித்தை விஜய் கைப்படுத்துறதுனால அவங்க விஜய்க்கு எதிராக களமாடுறாங்க. நீங்கள் பாருங்கள், தாவேக்காவை சேர்ந்து சாட்டை முதல்வராகட்டும், மற்றவரோட சீமானனை பாட்டும் டிஎம்கே திட்டுறதை விட விஜய் தான் அதிகமாக திட்டுறானுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் அதிகமாக திட்டுறாங்க. திருமாவளவனையும் விஜயை மட்டும் தான் திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா சீமானனுடைய பெரும்பான்மை ஓட்டு சதவீதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேக்காவும் தான் பங்கு கொள்ளுது. அது அவர்களால் பொறுக்க முடியாமல் அந்த எதிரினை ஆட்டுறாங்க. அது அரசியல் ஆட்டுறது தப்பு கிடையாது. இப்போ இன்னொரு சிக்கலும் சீமான் அவர்களுக்கு வந்திருக்கு இந்த எலெக்ஷனில். அது அண்ணன் காதுக்கு போச்சான்னு தெரில. நம்ம இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் கூடிய அத்வாலே ராம்தாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கார். சென்ட்ரலில் இணை மந்திரியாக இருக்கார். நம்மளுடைய 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணை மந்திரியாக இருக்கிற ஒரே ஆள் அவர் இந்த முறை என்ன சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டம் நாங்கள் 10 சீட்டு கேட்க போகிறோம், 10 சீட்டு எங்களுக்கு தெரிலனா நாங்கள் எங்கெங்கே அடர்த்தியாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஒரு வெளியே சொல்லியிருக்காரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவர் நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்னம் கரும்பு விவசாயி நிற்கிற விவசாய சின்னம். அப்போ இவர் ஒரு 50 இடத்துல நிற்க போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல 2 சின்னங்களை காட்டு ஒரு குழப்ப நிதி வருமா இல்லையா? அரசியல்லாம் இனிமேல் எல்லாமே நடக்கும். உங்களை வீழ்த்துறதுக்கு எல்லா சக்தியும் உள்ளே வரும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சீமானனை இவ்வளோ நினச்சிருந்தாரு, நம்ம கரும்பு விவசாய சின்னம் வாங்கிட்டு நம்ம சின்னத்தை ரீச் பண்ணிட்டோம், நம்ம இனிமேல் 230 தொகுதி கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணலான்ற ஒரு கனவில் இருக்கிறப்ப அந்த கனவுக்கும் ராம்தாஸ் அத்வாலே ஒரு ஆப்பு கொண்டு வர்றாரு இல்லையா, அதுவும் அவர் ஒரு மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்போ திருமாவளவனுடைய ஓட்டு வங்கி, பட்டியல் நசுகர் ஓட்டு வங்கி, விஜயனுடைய மிக மிக எழுச்சியான ஒரு பயணம் சொல்லுகிற விசிலடிச்சாங்குஞ்சிகள் தான் பாதி பேர் அங்கேயும் இருக்கான். சீமானன்ட்டு 40+ இருக்கவே மாட்டான், எல்லாம் விசிலடிச்சாங்குஞ்சி தான். என்ன தமிழ் தேசியம் பிடிக்கிற விசிலடிச்சாங்குஞ்சி, அதுக்கு வித்தியாசம் இல்லை. சினிமாவை பார்த்து கவர்ச்சி அடிக்கிறவங்க இந்த பக்கம் தமிழ் தேசியத்தை பார்த்து ஒரு கவர்ச்சியத்தில் உள்ள போகிறாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் நம்ம வரவேற்கிறோம். ஒரு தனிச்சு நின்று இன்னைக்கு 8% வாக்கு வாங்கி 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அண்ணன் நம்ம சல்யூட் பண்ணுற மாற்றம் இல்லை. ஆனால்
நீங்கள் கிடைக்கிற எல்லா உழைப்பையும் திட்டமாக்கியே கொண்டு எல்லாரையும் பழிவாங்கி கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து சட்டமாக்குவதற்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புக்குள்ளே வர்றதற்கான வியூகங்களை வகுத்தால் கண்டிப்பாக நம்ம வரவேற்போம். சார் அதே மாதிரி நிறைய வேட்பாளர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 99% வேட்பாளர் வந்து அறிவிச்சாங்க. சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டும் ஒன்றும் அறிவிக்காமல் இருக்காங்க. விஜய் எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த தொகுதியில் தான் வந்து சாட்டை நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, விஜய் வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாரா நிற்கலன்றது கன்ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் வேதாரண்யத்தை நிற்க போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்குது, மீன கிறிஸ்தவ அதிகமாக இருக்கிறனால அங்கே நிற்க போகிறோம். நாங்கள் நேற்று ஆதவஜனா வந்து பெரம்பூரில் நிற்க போகிறாருன்றாரு, ஒருத்தர் ஆர்கே நகரில் நிற்க போகிறாங்க. டெய்லி ஒன்று சொல்லி காமெடி பண்ணுறாங்க. அது இன்றைக்கி ஒரு காமெடி வரும் சாயங்காலம். இப்போ வேலூரில் கூட்டம் நடக்க போகுது, சாயங்காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹாட் நியூஸ் கிடச்சிடும். ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போவார் விஜய். நிலைத்தன்மை இல்லாத ஒரு கட்சி, அதாவது தாவேகா வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாத கரெக்டான முடிவெடுக்க தெரிய முடியாத ஒரு கட்சியில் அங்கே இருக்கிறது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மேலே உள்ள கோபத்தை ஆதவஜனா வெளிப்படுத்துறாரு. ஏன்னா கொளத்தூர் தொகுதி யாருது? முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர். அவருக்கும் ஸ்டாலினுக்கும் நேரடி கோபம், உதயநிதிக்கு அவருக்கு தான் செட் ஆகலை. அந்த கோபத்தை விஜய் மூலம் பழி தீர்க்கிறார். தொடர்ந்து நம்மளை வந்து திட்டுறாரே, யார் சாட்டை முருகன் திட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மூலம் இருக்கிறது அவனுங்க பழி தீர்க்கிறானுங்க. இப்போ பாருங்க, அந்த கட்சி ஒருமித்ததோட போல. எந்த கட்சி? தாவேகா ஒருமித்த கருத்தோடு போச்சுன்னா, உங்களுக்கு திமுக பிடிக்கல ஆதவர்ஜுனா, அதனால் குளத்தூர் நெல்லுன்றான். இந்த பக்கம் வந்து நம்ம விஜய் அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே சாட்டை முதலிடோ வேறு யாருன்னா ஃபெமிலியராக நிற்க வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு சண்டை. இண்டிவிஜுவல் சண்டைக்கு ஒருத்தரையும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வியூகம் எதுவும் கிடையாது. வியூகம்னா என்ன? நம்ம 234 தொகுதியில் இருக்கோம். நாம் தமிழர் கட்சியாகட்டும், தாவேகாவுடைய தமிழக வெற்றி கழகமாகட்டும், இந்த தொகுதியில் இத்தனை வாக்கு சதவீதம் நம்ம இருக்குது, இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட ஆள் நிற்கலாம், இவங்க கொஞ்சம் செலவு பண்ணுவோம், இவன் நின்னா எதிர்கட்சி வேட்பாளர் நம்ம வீழ்த்தலான்றத வியூகம். இவங்க வியூகத்துலாம் போகவே இல்லை. எனக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிக்காது, அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து குளத்தூர் தொழில் நிற்கிறதுக்கான அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றோம். எனக்கு விஜயை பிடிக்காது, நான் விஜயை பற்றி எதிராக களமாடிட்டு இருக்கேன், அதனால விஜய் எங்கே நிற்க போகிறாரோ அங்கே நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணியது. இது எப்படி அரசியல் ஆகும்? ஒரு இண்டிவிஜுவல் சண்டையை கொண்டு வந்து அரசியலில் புகுத்ததுனால தான் ஒன்றா நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் தாவேகா கட்சியும் ஒன்றுமே இல்லாமல் இந்த தேர்தலில் போகும். சார் இப்போ அவரோட எதிர்காலம் என்னவா சார் இருக்கும் திரு சீமான் அவர்களோட? இதே மாதிரி தாங்க, ஒவ்வொரு முறையும் அவர் வேட்பாளர் நின்று திட்டங்கள் மட்டும் போடுவார். அந்த திட்டங்கள் வந்து ஒவ்வொரு வேட்பாளர் 30லேருந்து சட்டமன்ற எலெக்ஷன் 30லேருந்து 40 லட்சம், நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஒரு 80 லட்சம் இழந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எலெக்ஷன்லையும் தன்னுடைய சொத்துக்களை பாதி இழந்து ஓட்டாண்டியாக போவான். அதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அண்ணா ஆட்சி அமைப்பார்னு அவர் நம்பி பல தம்பிகள் இருக்காங்களே சார். அவங்க எல்லா கட்சியிலும் சொல்கிறது தாங்க, அவங்க அந்தந்த கட்சிகளுக்கு அந்தந்த தலைவர்கள். ஆனால் எல்லா கட்சிகளும் அதிகாரத்தை நோக்கி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க சார். பட் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத மாதிரி. நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை சுவிக்கிறதுக்கான எந்த திட்டங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து புதுசாக தேர்தல் மேனிஃபெஸ்டோலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு தமிழர்கிட்ட இல்லைங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்கள்ட்ட தமிழர்களுடைய அதிகாரம் சென்று விட்டதுங்க. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ திமுக 6 முறை ஆட்சி வச்சிருக்காங்க. இன்றைக்கும் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எதுக்கு திராவிடன் மாடல்ன்றாரு? தமிழர் மாடல் தானே சொல்லணும். இங்கே எதுக்கா திராவிடன் வந்தான்? இது நான் பிறந்த மண், இது நான் வளர்ந்த ஊர், இது நான் வாசிக்கிற காட்டு தமிழ் காற்று, எல்லாமே என் தமிழ் சம்மந்தமான பொருட்கள் இருக்கப்போ நான் எதுக்கு திராவிடனுடைய ஸ்டாக்கிஸ்ன்னு சொல்லணும்? இதை எடுத்து குரல் கொடுக்குறோம்ல. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் அவர் திராவிடன் மாடல்னு சொல்கிறாரு? அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மை மந்திரிகளில் 13 பேர் அவர் சொல்லுகிற திராவிடன் மாடலை ஃபாலோ பண்ணுற மாற்று மொழி பேசுபவர்கள் தான். அவர்களும் இந்த மண்ணின் மைந்தவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை தான் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அது வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நம்ம பெரும்பான்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மாற்று மொழியை பேசுபவர்கள் மாற்று மொழியை பேசுபவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த மாநிலத்தில் நடக்காத ஒரு புதுமை தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கேயுமே அது நடக்காது. 1967 டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி ஆட்சி செய்தா மாறி. இன்றைக்கு ஓணம் இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே தெரியுங்களா? பக்ரீத் இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே, தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே தெரியுங்களா? மகாவீர் ஜெயந்தி இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே தெரியுங்களா? இப்போ ஓணம் கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி அங்கே சித்திரை 14 தமிழ் வருடப்பிறப்பு ஆந்திராலேயோ கேரளாலேயோ கர்நாடகாவில் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கா? இல்லை. தை 1 பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். தை 1 பொங்கல்னால அவங்க சங்கராந்தின்னு வேறு பொருளை கொண்டாடுறது இருக்குது. ஆனால் தை 1 தமிழர் திருநாள் பண்டிகை, அதனால் ஆந்திராலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் தை 1 தமிழர் திருநாள் பண்டிகைன்னு விடுதலை விடுறாங்களா? இல்லையா? இங்கே நம்ம தைப்பூசம், யார் முருகருக்கு உகந்த நாள் பூசம் இன்னைக்கு, அதை கவர்மெண்ட்டு ஹாலிடே விடுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன்ஜி போராடி போன வாட்டி தான் எடப்பாடிகிட்ட பர்மிஷன் கேட்டு போன வாட்டி தான் அறிவித்தாங்க. அதுவும் எடப்பாடி தான் அறிவித்தார், டிஎம்கே அறிவிக்கல. நம் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கக்கூடிய 6 படை கொண்ட வீடுகள் உள்ள முருகருக்கான விழாவை
கவர்மெண்ட் ஆளுநரை அறிவிக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ யுகாதின் தெலுங்கு வருடப்பிறப்புக்கு விடுதலை விடுறோம். மலையாளிகள் கொண்டாடுகிற ட்ரிஷுக்கு இது விடுறோம், நம்ம விடுமுறை விடுறோம். மற்றபடி எல்லாத்துக்கும் ஓணம்க்கு விடுமுறை விடுறாங்க. ஓணத்துக்கு விடுதலை விடுறோம். நம்ம கர்நாடகா நடக்கிற விடுதலை இதுக்கும் யுகாதி 2 ஒன்றா தான், அதுக்கு வந்து விடுமுறை விடுறோம். இப்படி மாற்று மொழியை பேசுபவர்களுக்கான மரியாதை நம்ம ஏன் தரோன்னா, இங்கு மாற்று மொழியை பேசுபவர்கள் பெரும்பான்மையாக இங்கு இருக்கிறார்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இருக்கிறான்னு, அது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் மலையாளிகளும் இருக்கிறார்கள், கன்னடம் பேசுகிற கர்நாடகையை சேர்ந்தோம் நிறையா இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க பெருவாரியாக இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அதுதான் சீமானும் ஒரு மேலேயே சொல்கிறார், நீங்கள் வாழ்வதற்கான அனுமதி தரோம், ஆள்வதற்கு அனுமதி இல்லைன்னா அது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஆள்வதற்கான அனுமதி அவன் ஓட்டு போட்டால் தானே வரும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே. சீமான் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து மராட்டியர் வாழலாம், நாய்க்கர்மார் வாழலாம், கிறிஸ்டின்ஸ் வாழலாம், முஸ்லீம்ஸ் வாழலாம், பௌத்தஸ் வாங்கலாம், ஜைனஸ் வாழலாம், எல்லாரும் வாழலாம். தெலுங்கு பேசுகிறவங்க வரலாம், கன்னடம் பேசுகிறவங்களாம், மலையாளம் பேசுகிறவங்களாம், மராத்தி பேசுகிறவங்க எல்லாரும் வாழ்வதற்கான முழு சுதந்திரத்தை நாங்கள் தருகிறோம். ஆனால் ஆள்வது எங்கள் தமிழர் தான் ஆள வேணும்னு வைக்கிறார்ல, அது வைக்கிறார் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாற்று மொழியை பேசுபவர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டால் தான் ஆள்வதற்கான தகுதியே வரும். இது எதுக்கு அவர் மறுக்கிறாருன்னு தெரியல. அது நம்ம காலம்தான் பதில் சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.